சீட்டை போடு. போட்டேன். வேதாச்சலமா வா வா. என்ன லேட்டு? ஒரு கை போட்டுமா? இரியா, பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் காடை போடுயா. போடுறேன், இது அவசரப்படாது. இரியா, இனி போட்டியா? வணக்கம் தம்பி. என்னையா வேதாச்சலம்? இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். நான் கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். நல்லா போட்டு கொடுத்துருவிய. எத்தனை நாளைக்கு தான் இப்படி கடை வாங்கி ஆடிட்டு இருப்ப? ஒரு நாளைக்காவது ஜெயிச்சிருக்கியா? இப்படி உனக்கு கடன் கொடுத்தா நான் தான் கடகான் ஆயிடுவேன். அப்படிலாம் சொல்லாத தம்பி. நானும் எப்படியா ஜெயிக்கணும் தான் பாக்குறேன். என்னமோ தெரியல, கை சரியாக குதிர மாட்டேங்குது. தொலைச்ச இடத்துல தம்பி தேட வேண்டியிருக்கு. சரி சரி, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து ஒண்ணு போடு. வேணா வேணா குடுற. இந்தா, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. எண்ணி பாத்துக்க. பரவாயில்லைங்க. யோ மீச, எனக்கு ஒரு கைப்படியா வரேன். இப்போதான் ஜெயிக்கிறத பாரு, போ. சரி. வாயா வேதாச்சலம், வழக்கம் போல கலப்பை தூக்கிட்டு வந்துட்டியா? உங்க ஊர்ல நீ என்னமோ விவசாயத்துல புரட்சி பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா உங்க ஊர்ல யாருக்கும் தெரியாம இங்க வந்து சீட்டாடி துட்ட தொலைச்சிட்டு இருக்க. யோ சும்மாரியா. பட்டணத்துல இருந்து என் பொண்ணு வேற வரப்போறேன்னு லெட்டர் போட்டிருக்கா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவா. ஏன் கொண்டு போட மாட்டா? உங்க ஊர்லயே சீட்டாட்டத்துக்காக ஜமீன்தார்ட்ட கடன் வாங்குற ஒரே ஆளு நீதாயா? ஏன் என்னாச்சு? உங்க வாய் முகூர்த்தம் ரொம்ப சுத்தம். நான் டிராப் எவ்வளவுயா? 25 ரூபாய வெட்டு. எங்கயா இன்னும் காணுமையா? வேறயா மங்கா? நீ கேள்விப்படல? அரிசி தவிடு. மெதுவா மெதுவா. டబ్బு இருக்குடா. இதிகோ மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா? பல பேர் பல விதமா பேசினாங்க, நான் நம்பல. இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அவன் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க. மாமா, உன் அல்ப பண ஆசையில இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில விக்க வச்சுட்டியே. బావా నువ్వు ఎందుకు ఇలా బాధపడుతున్నావు? ఏమైంది మీకు? ஐயோ 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 ஐயோ, 5 வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறனே. மங்கா உள்ள போ. மங்கா உள்ள போ. అయ్యో బావా నాకు అర్థం కాలేదు. ఏం చెప్తున్నావు? மங்கா உள்ள போ. தெலுங்குல சொல்லியா? மங்கா லோப்பல போ. மங்கா லோப்பல போ. தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே. இப்ப இந்த தவிட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய. மாமா, நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம்? போதும் நிறுத்து. போனா போகுது. என் தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம், மரியாதை, கௌரவம். வேண்டாமா? மாமா, இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1982 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல 18ஆம் தேதியில ஆந்திர மாநிலத்துல பெத்தபுரம் ஏரியாவுல சிலக்கல்லு தெருவுல திங்கக்கிழமையில 7:09 ராவு காலத்துல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ள, இந்த கிராமத்துல நான் செஞ்ச தப்பையெல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள்ள, மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நானா கட்டி தர மாட்டேன்னு சொல்றேன். தமிழ கத்துக்கிட்டாதான் கழுத்தை நீட்டு வேணும் மங்கா சொல்லிட்டாளே. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடுவேன். இது இந்த பெட்டி மேல சத்தியம். எங்க ஹேண்ட்பேக் காணோம்? ஒருத்தரா பேசுங்க. என்ன விஷயம்? பரமசிவம் இங்க வா. என்ன விஷயம்? இங்க வாயா. உன் மவ செஞ்சிருக்க வேலையை பாரியா. என்ன கழனில வேலை செஞ்சுட்டு களை பாறதுக்கு பூமியில படுத்திருக்கான் கொஞ்ச நாளை. அவன் முதல்ல என்ன எழுதிருக்கா தெரியுமா? என்ன? திரும்பியா என்ன எழுதிருக்கான்னு பாரு.
சரியா தான் எழுதியிருக்கா? சரியாவா என்ன கிண்டல் பண்றேன் கிண்டல் பண்ணலையா? எழுத்து தப்பு இல்ல, சரியா எழுதியிருக்கான்னு சொன்னேன். அவனையா சொன்னேன்னு சொன்னேன். இந்த பேர் வேதாச்சலம், நாங்க எங்க ஜோலியை பார்க்க போயிருந்தோம். எந்த ஜோலிய பார்க்க போறோம்னு விழாவரியா சொன்னா தானடா வேதாச்சலத்துக்கு தெரியும். இந்த ஜோலியை பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவிச்சிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம். இத பாரியா, பம்பு செட்டை போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா. சொல்லுங்கம்மா, பாரியா நிலைமைய. என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறேன்னு கடிதாசு போட்டிருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேட்கறது விட்டா பொண்ணு வந்தா கண்டிச்சு வை. அம்மாடி. அப்பா, பாமா ராசத்தி, என்னம்மா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க? அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் 2 ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட் கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில ஒண்ணு? அதான் பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே? அதுல உங்க தங்கச்சி வருவாங்க. யாரும் சின்ன பொண்ணுமா? சரி சரி, பெட்டியை கொண்டு உள்ளவையே, நான் போய் அத்தையை கூட்டு வந்துடுறேன். போலாமண்ணே. டேய், செஞ்ச வேலை கூலி வாங்க வேண்டாமா? இதுக்கு போய் கூலி என்னண்ணே? என்னப்பா ஆதித்யா, தேரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். 300 ரூபாய் கூலி ஆகும். மகா பாதகம்பா, ஆத்தாளுக்கு வேலை செஞ்சுட்டு கூலி கேக்குறியே. இது மாதிரியா, செஞ்ச வேலைக்கு தான் கூலி கேக்குறேன். இருப்பா, பண்ணையாட்ட போய் வாங்கிட்டு வரேன். அம்மன் கோயில் விசேஷத்துல ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தினு எல்லா பொறுப்பையும் பங்கு போட்டுக்கிட்டீங்க. அப்புறம் என் பங்குக்குன்னு நான் என்னையா செய்யறது? என்னையா பூசாரி, இப்படி வேர்க்க விறுவிறுக்க வரீங்க, என்ன விஷயம்? பண்ணையாரியா, அம்பாவுடைய சப்பரத்தை பழுது பார்த்துட்டு அந்த ஆதித்ய 300 ரூபாய் கூலி கேக்குறாயா. 300 ரூபாய். பண்ணையாரியா, ஆனாவே நீங்க அவனுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவன் எனக்கு தலைகால் புரியாம ஆடுறான். அவன் இன்னைக்கு செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு உங்க பேச்ச கேட்காம சின்ன புது மக்களை எல்லாம் விரட்டி அடிச்சான். இன்னைக்கு என்னடான்னா ஊருக்கு சொந்தமான கோயில்ல வேலையை செஞ்சுட்டு கூலி வேணும்னு கேக்குறான். இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் முன்னாடி என் பங்குக்கு நான் என்ன செய்யறதுன்னு தவிச்சேன் இல்லையா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. அவ கேட்ட 300 ரூபாய நான் கொடுக்கறையா, இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க பூசாரி, இந்த 300 ரூபாய் கொடுத்துருங்க. வரதா? ஓஹோய், நீங்க எதிர்பார்க்கல. இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் டேய் டேய், தம்பிகளா நில்லுங்கடா. ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பள்ளி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவையே நான் தாத்தானது இல்ல. ரத்தம் கொதிக்காத பின்ன. டேய் பாவீங்களா, அவர் தானே நமக்கெல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, பொய்ப்பத்து லாட்லாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனா எங்களுக்கு கண்ணிலே காட்டல. ஏண்டா, மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போதுங்க, அது உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்களை மாதிரி பசங்களா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அறிவொளியை கிட்டே இந்த கிராமத்துல நான் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி சயம்னு? சின்ன பாண்டி வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த 4 எழுத்தை கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்த போறானுங்க. டேய், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த பொழப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. வந்துட்டானே. கல்பட்டா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மகாத்மா காந்தி இருக்காரு பாரு, வேணா சின்ன பாண்டி. இல்லையா, அந்த காலத்திலேயே மகாத்மா காந்தி இந்திய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை சொல்லியிருக்காரியா. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அண்ணே, சொம்பு ஒழுகுதுனே. இந்தியா உருப்படுறதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன், நீ சொம்பு ஒழுகு அது ஒழுகுன்னு அது கொஞ்சம் புளிய போட்டாட்டே நின்றுட்டு போகுது. இந்த விஷயத்தை நம்ம பரபரன்னு பேச வேணாம். எங்கேயாவது உட்காந்து ஆற அமர நிதானமா பேசுவோம். எங்க பேசுவோம்? ஆற அமர. டென்ஷன் பண்ணாத சின்ன பாண்டி. போற போக்க பார்த்தா வீதியே வீணடிச்சுவானுங்க போல இருக்கு. என்னடா அடாவடியா பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? நானும் கோயில் திருவிழாவுக்கு என் பங்கு ஏதாவது செய்ய வேணா? வேறு உண்டியில போட முடியுமா? அதனாலதான் இந்த பணத்தை போடுறேன். ஊர்கோலம்
வாத்தியாரியா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணு இல்ல, என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா? நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லிடுறாளே நானே. ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லைங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறை பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்குறியா? அவன் எப்படியாவது தமிழ் பேசணும்னு நான் நாயா பேயா அலையறேன். இப்ப அது எப்படி பேசுது? இப்ப வாயால தெலுங்கு பேசுது. தமிழை நுழைச்சிருவான். இதான் எங்க மாமா கடை. இந்த டப்ஸா தான் எங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யாரை பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி என்னையா புஜ்ஜி பஜ்ஜி ஹோட்டல் நடத்துறீங்க? செல்லம்மா புஜ்ஜி. குழந்தை அம்மா அம்மா நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி రండి బావా ఈ కొత్త మనిషి దగ్గర ఏమీ చెప్పావే నాకేమీ అర్థం కాలేదు చెప్పు చెప్పుయా. చెప్పறேன் அது ஒண்ணு இல்லம்மா, வாத்தியாரு கொட்டேஸ்டாரு ராசி. ఓ గురుగారు பாத்தியா எப்படி புடிச்சிக்கிட்டீங்க? அங்கதான் நானு. என்னம்மா பண்ணன? ఇది గురు నమస్కారం అండి எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யாண்டி. சின்ன பாண்டி. இல்ல தெலுங்குடி, தெலுங்கு. மை வாய். வாத்தி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க தட்சணை. 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு. என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல வாத்தி, உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும். அதை என் மாப்பிளை கண்ணால பார்க்கணும். அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, கட்டிடுறேன் விடுங்க. சின்ன பாண்டி. உங்களை கட்ட வைக்கிறேன். மை வாய். நீ போய் நம்ம டீ கடையில காத்துட்டு, நான் பொட்டு கவுண்டர் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நீ குடுத்து வச்சிருக்க பணத்துக்கு என்ன கணக்கு எல்லாம் எனக்கு தெரியும், நீ போடா. சைக்கிள் கீழே வித்துறாத. மருதான் பொழுது சாயறதுக்குள்ள நான் வசூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் பொட்டு கவுண்டர். வாங்க தம்பி. வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா. இந்தாங்க நான் சந்தையில சம்பாரிச்ச பணம். என்னப்பா சந்தையில மாடுங்க ஜாஸ்தி போல இருக்கு? ஆமாங்க. 175 ரூபா இருக்கு. ஏப்பா ஆதித்யா கொடுத்து வச்சிருக்கிற பணத்துக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கியா எனக்கு எங்க எழுத படிக்க தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோடு தான். கோடா அது என்னப்பா கோடு அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா? நான் கோட்டை வச்சு ரோடே போட்டுருவேன். வரட்டுமா? டேய் ஒழுங்கா சாப்பிடுற. வரங்க. சரிப்பா சரி. என்ன விநாயகமூர்த்தி, வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்குள்ள சூளையை கல் எடுக்கணும். அப்புறம் விநாயகம், ஒரு முக்கியமான காரியம். எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கடன் வேணும். எப்படியாவது சீக்கிரமா புரட்டி கொடுத்துருவேன். கிடைக்குமா? 15,000மா? ஏதுப்பா என்கிட்ட? வண்டியா செங்கல் போயிட்டு இருக்கு. நீ என்னடன்னா வண்டியா போன ஏற்கனவே செங்கல் நஷ்டம் நடக்குதுப்பா. இல்லப்பா, கொஞ்சம் எப்படியாவது பார்த்து நீ ஏற்பாடு. பேசாதீங்கம்மா, சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா. பட்டையை கொடுக்க வேண்டிய படத்துல இருந்து 20 ரூபா காணன்னு என்ன கண்ணாப்பின்னு கத்துனிய. அந்த படத்தை நான் எடுக்கல. வண்டி மேட்ல படத்தை வச்சு படுத்திருக்கும் போது இவன் தான் நைஸா படத்தை எடுத்திருக்கான். வண்டிக்கார போய் சொன்னானே. டேய் இவன் சொல்றது உண்மையாடா? சத்தியமா சொல்றேனே, நான் எடுக்கலன்னா இவன் போய் சொல்றான். டேய் வெள்ள அண்ணன் இருக்காருன்னு பாக்குறேன். தனியா வந்தீன்னா அவ்வளவுதான். இத பாருங்க, உன் முன்னாடி என்ன மிரட்டுறான். டேய் முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள ரவுடி மாதிரி பேசுறியா? டேய் வெள்ள இவன் தான் எடுத்தானா? ஆமாண்ணே, இத பாருங்க ஜோபில ஓடி போட்டு வச்சிருக்கான். விட்றா டேய், நான் எடுக்கலடா டேய், விட்றா. என்னடா இது? இந்த வயசுல உனக்கு திருட்டா? இல்லண்ணா இது எங்க அம்மா கொடுத்த காசுண்ணே. ஏய் திருட்டு அதெல்லாம் போய் வர சொல்றியா? இது ஒண்ண ஆதித்யா, ஆதித்யா, ஆதித்யா. யாரு? என்ன பெருசு இந்த ராத்திரி நேரத்துல? உள்ளவா.
ஆதித்யா, என்ன பெருசு? நான் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன். பணத்தை கொடு, இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு 10 நாள் எனக்கு தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு. நீதான் அந்த ஜமீன்தார்ட்ட பேசி மறுபடியும் தவணை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என்ன பெருசு? உன் பொண்ணை ஜமீன்தார் பையனை கொடுக்கல என்ன தப்பு? பெரிய இடம், உன் பொண்ணு படிச்சிருக்கா, அந்த பையனும் படிச்சிருக்கான். ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு. இல்ல ஆதித்யா, அந்த ஜமீன்தார் சதித்திட்டம் போட்டு தான் நம்ம ஊர்ல சம்பந்தமே பண்றாரு. இதுக்கு என் பொண்ணு பலியாகிடக்கூடாதுப்பா. நீதான் நல்ல வழி காட்டணும். உன்னை பொறுத்த வரைக்கும் இது உன் மகளோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ஊரோட மான பிரச்சனை. நீ பட்ட கடனை நான் அடைக்கிறேன். ஆதித்யா, அதுக்கு நம்பிட்டல, தைரியமா போ பெருசு. எனக்கு எப்படி? போ பெருசு. பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல. ஜனம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சது என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்கா உட்காரு. ஐயா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி நீ ஒழுங்கா உட்காரல, உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். ఏమిరా ఇక్కడ చూడు నాన్న. నేను చూడరేమ్మా పడి ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு. ஐயா ஒன்னும் உங்க அப்பனை கூப்பிடாதுமா. அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். சீ. சீயா. நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது. நீ புது பாடம். அம்மா சொல்லு பாடம். అంటే అది కాదు. அன்பு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு. ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலாம்னு வாங்க. உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். అది నాకు ఇష్టం లేదు, మీకు ఇష్టం అంటే నువ్వే తిన్ను. நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணாம், ஒரு சின்ன ஐட்டம். இலை இலை சொல்லு பாக்கலாம். అది కాదు. இன்பம். அதை இப்படி கூட சொல்லலாம். ఏమి? யோ வாத்தி, நான் அப்ப இருந்த என் 2 கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏடா கூட தனமா எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா. அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பாரு புஜ்ஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பழியிருந்து வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன். அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட, எனக்கு பதில் நீயே வாத்தியார் ஆயிடலாம். பாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர. இதோ பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். 4 தடவை சொல்லி கொடுப்பேன். 4 தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா 5வது தடவை சொல்லி கொடுப்பவா? ఏమిరా పురుగారు కొట్టేశారు. యో వాతి, కొట్ట వద్దయ్యా, కొట్ట వద్దు. కొట్టలేదయ్యా, కొట్టలేదు. బుజ్జిమా, నువ్వు నల్ల పొన్ను, వழிయాద. నువ్వు మట్టు இந்த తిరుకురల చెప్పిస్తేనే మీకు ఏమి ఇష్టమో నేను ఇస్తానమ్మా. చెప్పుమా, చెప్పు చెప్పు చెప్పు. నా దగ్గర మీకు ఒక కవిత ఉంది, నేను మీకు అది చెప్తాను. అది మీరు చెప్తే నాకు చాలా సంతోషం. చెప్తారా? சொல்லுங்க சொல்லுங்க. కథలన్నీ విధలాయ, కాపురము రెండాయ, నిన్న చచ్చిన గొందేలి నేల్చికి కూరాయ, గొందేలి చంపిన వాడు చచ్చి చివ్వాళ్ళకి 6 నెల్లాయ. చెప్పు. கொஞ்சம் நில்லுங்கம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. எல்லாரும் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிமா? நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ண எனக்கு தண்டனை கொடுத்தாரு. கேளுங்கம்மா. ஐயா ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா. நான் கொள்ள அடிக்கலையா, என்கிட்ட பேசுங்க ஐயா. உங்ககிட்ட பேச்சு போ போ. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஆதித்யா, இங்க வா. இந்த உலகமே இப்படிதான்ப்பா. ஒருத்தன் குப்புற வந்துட்டானா அவன் முதுகையே படிக்கட்டா பயன்படுத்துவானுங்க.
தைரியமா குடி. வேணாம் சின்ன பாண்டி, எனக்காக வீணா உனக்கு எதுக்கு ஊர் பகை? ஊர் பகையா? இப்ப மட்டும் என்ன வாத்திட்டு இருக்கானுங்க? இந்த பயலுக்கு எப்பவுமே அப்படிதான். நீ ஏத்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். உன் தாகம் புரியுது, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைப்பா. தண்ணி போட்டா பொண்டாட்டிக்காரர் தான் தள்ளி வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே, இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானே இங்க பெருசு? ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி கல்லு மேல உட்காந்துருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தியா போறாளாச்சே, எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பார்க்கலான்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல. நீ போ, நான் பாத்துட்டு வரேன்னு தங்கச்சி சொல்லிச்சு. அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க வாங்க, நான் குறி சொல்றேன். அட என்ன தம்பி பெருசு, ஒரு விஷயம் இருக்குது. ఇక్కడ రండి. என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தீரு? இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் குறி கேட்க போனேன். நீர் என்ன நினைக்கிறீரு? இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி. நடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும். உட்காரம். காதை கொண்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய பழியை தூக்கி ஆதித்ய மேல போட சொல்றேன் தம்பி. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல? ஆமா. இந்த ஊரோட மான மரியாதை காப்பாத்தணும்ல? ஆமா. அதுக்கு ஒரே வழி ஆதித்ய மேல பழிய போடுறதுதான். பெருசு, அந்த ஜமீன்தார் கண்ணுல 2 விரல விட்டாடுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்யன் தான். அவனை விட்டு ஆக்கிடுவான். அது வந்து அட என்னையா வந்து போய் நான் சொல்றத கேளு. ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம். ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணைய வைக்கிறதுல தப்பே இல்லைங்கிறேன். அது இல்ல, அனாவசியமா ஆதித்ய மேல பழி சொல்லணும்னு பாக்குறேன். வழி இல்லப்பா, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கிறேன். இதனால கிராமத்துல ஒண்ணு குழப்பம் வந்துடாது இல்ல? ஐடியா கொடுக்குறது நான் இல்ல, என் பயமே அதுதான். பாத்தியா பெருசு? இந்த பாரு, என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும், முடிவு சுமூகமா இருக்கான். அது சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அப்படிதான் வழிக்கு நேரா இப்ப வீட்டுக்கு போறேன். ஆதித்யனை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பிரமாதமா நடிக்கிறேன். நீ அங்க போடுற சத்தம் இங்க கேட்கணும். இதே முடிய கிளம்பு. அப்படியேதான், ஏதான் நம்மளால முடிஞ்சது. என்ன சின்ன பாண்டி, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நான் செஞ்சுக்கிற வேலைக்கு இங்க உட்கார வைக்காம சட்டசபையில உட்கார வைப்பாங்க? என்ன சொல்ற சின்ன பாண்டி? ஒன்னால என்ன ஊரை விட்டு ஒரு வாரம் தள்ளி வச்சானுங்க. இந்த பாருப்பா, இனிமே கனவுல கூட யாருக்கும் பச்சாத்தாவே பார்க்க கூடாது. நீ ஆளை விட்டு சாமி கிளம்பு. நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன். சேர்த்து வச்ச பணத்தை திருப்பி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கப்சா உற வேலை நாங்க தான் பண்றது. இப்பதான் வேதாச்சலம் வந்து உங்க வண்டவளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு. என்னது, பெருசு வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு. சின்ன பாண்டி, ஆமா, பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு. அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவிய. உன்னால அங்க பேச முடியாதியா? என்ன 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 முறைக்கிற? உண்மையிலேயே நீ மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டுக்கு போய் கேளு பார்க்கலாம். நீ எங்க கேக்குறது? இந்த பார்வையில அங்க ஒண்ணும் வேவாது. அவர் பழைய வேதாச்சலம் இல்ல, ஜமீன்தாருடைய சம்பந்தி. அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது. டச் பண்ண முடியாதுங்கிற. எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா? சின்ன பாண்டி, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யன் என்ன மனுஷனாவே பார்க்க முடியாது. கொஞ்சம் இரு. என்ன பாக்குற? இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாத்துப்பா, இந்த ஊரோட மான மரியாதையில அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு. யோ வேலாச்சலம், வெளியே வாயா. கட்டுறது காலில் உள்ள வாயா வெளியே. மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல நடக்கிறதே வேற. ஜமீன்தார் வீட்டுல சம்மந்தம் பண்ண திமிரா? என்ன தைரியம் இருந்தா என்ன பத்தி சின்ன பாண்டி கிட்ட தாறுமாறா பேசிருப்பேன். என்னப்பா அது? எதுக்கு அந்த நம்ம வீட்டு முன்னாடி சத்தம் போடணும்? அவங்கிட்ட கை நீட்டிட்டீங்களா? எனக்கு தங்கச்சி கூட இல்லையப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஒழுங்கா வெளியே வந்து பதில் சொல்லு. ஏய், என்னடா என்ன? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் வண்டவாளத்தை ஊரே தெரிஞ்சு வச்சிருக்க. இது பாரியா, பஞ்சாயத்தோட வார்த்தை மீறக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதையா வெளியே வந்து பேசு. ஒருத்தன் என்னடானா சத்தம் போடாம வந்து சம்மந்தம் பண்ணிட்டு போயிருக்கான். இவன் என்னடானா சத்தம் போட்டு ஊரே கூட்டிட்டு இருக்கான். என்னப்பா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்தூர் பொட்டு கொண்டுட்டு பணம் கொடுத்து வச்சிருந்தானா, அவர் இல்லைன்னு கையை விரிச்சுட்டாராம். அதனால ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்து மிரட்டி அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நான் ஜமீன்தாட்டப்பட்ட கடன் அடிச்சு விட்டு உங்க அடுத்த தாலியை கட்ட போறானா. திட்டம் போட்டிருக்காமா? ஏய், பொட்டு கொண்ட பணம் கொடுத்து வச்சிருக்கியா? ஏதா பணம்? போய் சொல்லாத. இந்த கழுத்த தாலி கட்ட திட்டம் போட்டிருக்க ராஸ்கல். எதுக்கு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி சத்தம் போடுறோம்?
உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. நீயா வெளியே வரியா இல்ல நான் கதை உடச்சு உள்ள வரட்டுமா? என்னடா பண்ணுவ? நான் நொடிச்சு போயிட்டேங்கிறதுக்காக என் பொண்ணு கருத்தை 3 முடிச்சு போடலாம்னு பாக்குறியா? முடியாதா உன்னால? என்னடா முறைக்கிற? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேதாச்சலத்தோட வீடு இல்லடா இது, புரிஞ்சுதா? சின்ன புது ஜமீன்தார் பொன்னம்பலத்தோட சம்பந்தியா அப்புறம் வேதாச்சலத்தோட வீடு. தைரியம் இருந்தா என் பொண்ணை தொட்டு பாடுறா. அவ்வளவு ஏன் சுத்தமான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்குள்ள கால வைடா பாக்கலாம். நினைச்சு கூட பார்க்காத உன் பொண்ண தொட்டு பார்க்க சொல்றியா? இருக்காத. தூங்கிட்டு போறாரு. தள்ளிட்டு தானம்மா வர்றேன், வயசாகி போச்சுல்ல. அன்னைக்கு குருகாரு எவ்வளவு நல்ல தள்ள தெரியுமா? மங்கா ஏன் కోపంగా చూసుకుంటావు? ఆ రోజు సన్నగా చూసినప్పుడు గురుగారు ఎంత బాగా తల్లినారు. மங்கா வாத்தி வயசு புள்ள ரொம்ப தெம்பா தள்ளி இருப்பான். யோ வாத்தி, நீ ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் தள்ளுறதுல ரொம்ப பெரிய ஆளியா. తొందరగా తల్లినానా. தொந்தரவு பண்ணாதம்மா. உன்கிட்ட வாத்தி எதை பார்த்து மிரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எவன் ஒரு மனிதன் 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான்றது ஒரு தத்துவண்டா. சிந்திக்கிறான். அப்பா கண்ணா, சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டா. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஈராப்ல வீசும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேற. எடு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு நான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? திஷ்டி பூசணிகள் எடுத்தியா? வாத்தி, அது இல்ல புண்ணாக்கு. போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும்பளுக்குது. தப்பி தவிர நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா கதல எண்ணி விதலாயே அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கேயா வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? ఇనిమే నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను. మీకెందుకు గొడవ? பாத்தியா, உன் எதிர்க்கே என்ன குறவா படவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறது? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. రండి పోతాము. வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ఏం గురుగారు, என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ எவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு. அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடா. அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க அப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ. ஐயோ, அப்பா வெளிய மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கே. மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைட்டிக்கிறா, மங்கா பைட்டிக்கிறா. ஒப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சமையலாம் போற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வைஃப், மை வைஃப். பாடம் தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி, இனிமேந்து நீ மங்காவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா, you follow me? நானே you also follow me. பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா? ஏங்க, நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன்? அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு கவனிச்சு வர வேண்டியிருக்கு? கோவிச்சுக்காத வாத்தியாரே. என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துரும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி சேவிங் செட்டா? இல்லீங்க, அது வந்து எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சவப்பட்டியா என்னமோ? நமக்கு எதுக்கு அது? அது என்ன தவளுக்கார மாதிரி கையில ஒர? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். புஜ்ஜமா எவர் வச்சனா சூடு. గురుగారు வந்துட்டார், గురుగారు வந்துட்டார். குருகார் வந்துட்டாரா? ஏன் சொல்ல மாட்டா? ஓ, நீ குருகார் வந்துட்டாருன்றியா? வாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு. ஓ, வாத்தியார் வாத்தியார் கையில தப்பு
பையில என்ன தட்டா? நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலையே. ஓ, கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கடமா. நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல, கை என்ன பசியா இருந்தது. வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம். வாத்தியார் வாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ, இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா, பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலர் ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கர சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல குழிப்பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதெல்லாம் இருக்காதே. ஆமி தண்ட பண்ணிக்கு சால பாகுందండి తిన్నండి. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிறது. இப்ப எப்படி திங்கிறது? கதலன்னி விதலாயா, அடடடடடடடா, காப்புரமு ரெண்டாயா. ஆஹா, நின்ன சட்னி. ஆஹா, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. மாமா, எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு என்னடா நான் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தரேன் என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க. இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள என்ன சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன், அதுல சுடுங்க மாப்பிள. இதுல சுட்டு என்ன கொன்னுடாதீங்க மாப்பிள, கொன்னுடாதீங்க. இந்த ஜுஜுபி வேலை என்கிட்ட வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாம் மாப்பிள. ஊரை கூட்ட போறேன், பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே 10 பேருக்கு முன்னாடி சிங்கு சிக்கா சிங் டங்கு டக்கா டங்குன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா? ஐயோ, கால்ரா விட பெட்டியை விடு மாப்ள. என்னையா இதெல்லாம்? பெட்டியை விடு மாப்ள. என்னையா இதெல்லாம்? கிழிந்த செருப்பு, தேய்ந்த துடப்பம். அதான் எப்படிங்கிற? இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது. மாமா, நீயே சொல்லு. அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? வாயாலதான் சொல்றேன். 1982ஆம் வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவா. அவ ஒரு மாதிரியா இருப்பா. எனக்கு அவ மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா, நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன். எங்க மாமா அவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தொடப்பத்தால இதே செருப்பால அடின்னு அடிச்சு பின்னிட்டான். அன்னைக்கு இடம் மாறின கண்ணுதான் இன்னி வரைக்கும் இங்கேயே இருக்கு. இது தொண்டையில சொல்றேன். என் கண்ணு இடம் மாறினாலும் அந்த பொண்ணு இடம் மாறல மாப்பிள. மானம் கெட்ட என் மாமா, இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா? தல்மியா
ஐயோ அங்க பாருங்க. யார்? What is that? ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கூடி ஐயாவோட பைக்கு. மகமா என்ன காரியம் பண்ணிட்டமா, என்ன காரியம் చేసావు? மருது மை வைஃப் மை வைஃப் மை Apit. வைஃப். மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க, ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அதை நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா நான் చెప్తాను கரெக்டா? అవునా బావా చెప్పిన చాలా కరెక్ట్. మామా అప్ప எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. Attention! என்ன குண்டு முழங்க எங்களை வாழ்த்துறீங்களா? இருந்ததே ஒரே குண்டு, அதுவும் வேஸ்ட். மங்கா உன்னை நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். முக்கியமானதே முடிஞ்சு போச்சு. எதை பத்திடா கேட்க போற? நான் கேட்பேன். மங்கா இந்த சின்ன பாண்டி கிட்ட நீ எதை பார்த்துமா மயங்கின? చెప్పవద్దు వద్దు. பரவாயில்ல கேக்குறாங்கல்ல, நீங்களே சொல்லிடுங்க. என் பொண்டாட்டியை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் என் தலையெழுத்து ஊரறிய சொல்லும்படி ஆயிடுச்சு. కదలన్నీ విదలాయ కాపురమం రెండాయ నిన్న చచ్చిన కుందేలి నేటికి కూరాయ కుందేలి చంపినవాడు తచ్చి ఇవాటికి 6 నెలలాయి. ஜூட். என்ன தொங்கிருச்சே தலை? மங்கா இத கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு. டேய் சல்பட்டா, என்னடா மருது? மரியாதையே போச்சு. என் கை எடுத்து மங்கா தலை மேல வை. மங்கா நீ 16 பெற்று பெருவாழ் வாழணும். டேய் சல்பட்டா, மறுபடியும் என் கை எடுத்து கீழே வைடா. சரிடா. டாவா உடம்புல தெம்பு வரட்டும், பேத்துறேன். இப்ப எனக்கு தெம்பு வந்திருக்கு, மேகம் வேற கருத்து இருக்கு. நிலா காயுது